ஆக்ராவில் தாஜ்மஹாலை யார் கட்டினான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஏன் கட்டினாங்கன்னு தெரியும், யார் கட்டினாங்கன்னு தெரியும். அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 20,000 மக்கள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியும். அந்த 20,000 மக்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஷாஜகான் வந்துட்டு அந்த 20,000 பேர் கையவும் வெட்டிட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையாக இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பனாக சொல்லப்போனால் இது ஒரு கதை. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த தாஜ்மஹாலை கட்டின கையோட அந்த தாஜ்மஹாலை ஒட்டி கொஞ்சம் கீழே, அதாவது மேப்பில் கொஞ்சம் கீழே கட்டி ஷாஜஹானாபாத் அப்படின்னு ஒரு ஊரை அதே ஷாஜகான் உருவாக்குனாப்புல. அதை உருவாக்குறதுக்கு கொஞ்ச காலம்தான் இடையில கேப்பு. அந்த கேப்புக்குள்ளே 20,000 பேர் கையை வெட்டுறங்கிறது நடக்காத ஒரு விஷயம். 20,000 பேர் கையும் வெட்டியிருந்தால் எப்படி அந்த ஊர் உருவாகியிருக்கும்? வாய்ப்பே இல்லைல்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயே தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 300 கோடி கிட்டே செலவாச்சு. அப்போது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அந்த 300 கோடி மாதிரி தாஜ்மஹாலை கட்ட வாய்ப்பே இல்லை. இப்போ கட்டணுன்னா மினிமம் 8,000 கோடிக்கு மேலேயாவது ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்காரங்களால் அவ்வளோ சம்பாதிச்சு இந்த காலத்தில் கட்டவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்கஞ்ச் அப்படின்னு ஆக்ராவில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் தாஜ்மஹாலை கட்டினவங்களோட வம்சமே தலைமுறையாகவே வாழ்ந்துன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்களோட வம்சத்தில் வந்தவங்க எல்லாருமே இப்போவும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு என்ன தெரியுது, தாஜ்மஹால் கட்டும் போது அவங்க கையை யாருமே வெட்டலன்னு தெரியுது.